ஹாய் காய்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். ஸோ இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நம்ம புதுசாக ஒன்று ஆரம்பிக்க போகிறோம். என்னென்னா வெப்பன் சேலஞ்ச். அதாவது கால் ஆஃப் டியூட்டி கேமில் இருக்கிற எல்லா டைப் ஆஃப் வெப்பன்ஸ்லையும் நம்ம ஒன்று ஒன்றா இது பண்ண போகிறோம். ஸோ இன்றைக்கி அசால்ட் ரைஃபிள்ஸில் நம்ம எல்லாத்தையுமே இப்போ பார்த்தீங்கன்னா இவ்வளோ கன்ஸ் இருக்குல்ல கைஸ், இந்த எல்லாத்தையுமே நம்ம விளையாட போகிறோம். இந்த ஒரே வீடியோவில் இத்தனை கன்ஸையும் நம்ம விளையாட போகிறோம். இதுக்கு முன்னே நான் டிஆர்ஹெச் வச்சுருந்தேன். அது ஆக்சுவலாக என்ன ஆயிடுச்சு, திடீர்னு இங்கே இருக்குது, என்னாச்சுன்னு தெரியல. ஆனால் இப்போ டைட்டன் போய் டிஆர்ஹெச் அப்படி தான் போகிறோம். ஸோ இன்றைக்கி நம்ம லோக்கஸு, இந்த மீலிஸ் அதெல்லாம் ஒன்றுமே யூஸ் பண்ண போகிறதில்ல. ஸோ நம்ம இது மட்டும்தான் விளையாட போகிறோம். இதை வச்சு மட்டும்தான் விளையாட போகிறோம். நம்ம ஸ்டாண்ட் ஆஃபே போகலாம். எனக்கு தெரிஞ்சு இந்த வீடியோ ரொம்ப ரொம்ப லாங்காக இருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ கொஞ்சம் மன்னிச்சுக்கோங்க, மேபி 1 ஹவருக்கு மேலே இருக்கலாம். ஸோ நான் ஏன் டிடிஎம் வச்சேன்னா, ஃப்ரண்ட் லைன்னா நம்ம 60 பாயிண்ட்ஸ் எடுக்கணும். டிடிஎம்னா வெறும் 50 பாயிண்ட்ஸ் மட்டும் எடுத்தால் போதும். அண்டு நான் ஒரு அட்டாச்மெண்ட்ஸுமே வைக்கக்கூடாது. பின்னுக்கு மட்டும்தான் இந்த இது வச்சேன், வேர்ல்ட் சாம்ப்ஸ் ப்ளூ பிரிண்ட்டு. பட் நான் எல்லா அட்டாச்மெண்ட்ஸுமே நான் எடுத்துட்டேன் கைஸ். எனக்கு தெரிஞ்சு அடுத்த வீடியோவில் நம்ம அப்படியே எஸ்எம்ஜி எல்எம்ஜி அப்படின்ட்டு போயிட்டு இருப்போம்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ ரொம்ப 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 லாங்காக இருக்க போகுது. எனக்கு தெரிஞ்சு கண்டிப்பாக ரொம்ப ரொம்ப லாங்காக இருக்க போகுது. ஓகே கைஸ், கொஞ்சம் ஆவரேஜ் தான், பட் ஓகே. அட்டாச்மெண்ட்ஸும் இல்லாமல் ஆவரேஜ்னா ஓகே. என்னடாகுன்னு அக்கு குராஷியாகோ அப்படின்ட்டு இருக்குது. என்னென்ன கேட்க ஐயோ யாரா நீ ஐசியா கைஸ். ஸோ நான் ரொம்ப நாள் கழிச்சு நான் ஏஜியர் மித்திக்கா, ஒரு ஏஜியர் மித்திக்கா இந்த நார்மல் டைட்டனுக்கு நல்லா யாரா நீ. ஐயோ இது மேலே ஏற முடியுமா? அதான் பார்த்தேன். என்னடா இது, நமக்கு தெரியாம பிளேஸ் இருக்கேன். இங்கேயும் இருந்ததா? ஓகே, நம்ம இங்கே அந்த டோர் ஓப்பன் ஆகும் நினச்சேன். ஓகே கிளியர். பார்த்தீங்கன்னா இந்த வழியா ஓகே போட்டான். என்னடா ஏஜியர் மித்திக்கா, ஏஜியர் மித்திக் பயங்கரமாக இருக்குது. ஏஜியர் நான் யூஸ் பண்ணி பார்த்த, சும்மா ஒரு இதுக்கு கொடுத்தானுங்க, இந்த ரிவார்ட்ஸில் ஒரு நாளைக்கு கொடுத்தானுங்க. யூஸ் பண்ணி எங்கள் ட்ரிட்மெண்ட் போட்டுருக்கோன்னா கண்டிப்பாக நான் பார்த்துட்டு வருவேன். சே, முன்னாடி பார்க்காம பின்னாடியே பார்த்துக்கோங்க. எங்கடா இருக்குடே, வாடா. நம்ம போனால் கொண்டு போனான்னு பயமாக இருக்கு. சரி ஒருத்தன் முன்னாடி ஒருத்தன் போனான். ஓ ஏடிஎஸ் நல்லா தாங்க சிரிக்குது. ஏடிஎஸ் இல்லைன்னா எங்க போனான்னு தெரியலையே. ஆகா ஷிட். ஓகே பார்த்தீங்கன்னா இது ஒரு நல்ல நாள்னே சொல்லலாம். நேற்று ஏன்னா
ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா 4 நல்ல விஷயம் நடந்திருக்கு ஒரே நாளில். என் வாழ்க்கையில் ஃபஸ்ட்டு டைம் ஆனந்த கண்ணீர் விட்டேன். அண்டு தளபதி ஜெயிச்சிட்டாரு. லோகஸில் வந்து குச்சிக்காகவும் வேறு நல்லா இருந்துச்சு. நானே மறந்துட்டேனே. ஓ அவ்வளோ முடிஞ்சு இல்லையே, நான் முடியலையே. அது என்னன்னு தெரியல. தெரியும்டா. பெட்டை போடுற போல ஃபஸ்ட்டு இதுதான் போட்டுக்கலாம். இந்த டைப் பண்ணி மட்டும் கைஸ். இது ரமேஷோட மொக்கை அடிக்குது கைஸ். ஐ மீன் ரமேஷ்னா ராம்சோன்னு சொல்கிறேன். இது ஆரவ் அந்த கன்னுக்கு வச்ச நிக் நேம் தான் இது ரமேஷ். அதை நான் அப்படியே காப்பி பண்ணிட்டேன். ஒரு கண்ணுக்கே 5 நிமிஷத்துக்கு மேலே ஆகுது. 20 நிமிஷத்துக்கு போயிடுது. அப்படின்னு 1.25 நிமிஷத்துக்கு மேலே ஆகுதுனே. ஆகா ஓ ஷிட். யாரா நீ? அதெல்லாம் ரெண்டு ரீஃபண்ட் வாங்கினா அது பயங்கர. ஆக்சுவலாக கொஞ்சம் க்ளோஸ் காம்பேக்ட்லாம் நல்லா தான். என்னடா கண்ணு அச்சா சூப்பர் கைஸ். அவனுக்கு 34, நம்ம 37. ஒரு 3 பீஸில் நம்ம முன்னாடி இருக்கான். என்னடா கண்ணு எம்எக்ஸ் நல்லா கைஸ் இருக்கும். அதில் ஆர்எஸ் நல்லா இருக்கும். நான் இன்னும் அதை யூஸ் பண்ணதில்லை. ஐ மீன் யூஸ் பண்ணியிருக்கேன். ஒளிஞ்சு வராங்க. எம்எஸ்ண்ணா என்ன எல்பிஜோ கைஸ் அப்படிங்கிறப்போ 3 பாயிண்ட்ஸ் அஹெட்டில் இருக்கானுங்க. நம்ம நான் கொஞ்சம் நல்லா விளையாடணும். இந்த பாட்டு மட்டும் அவ்வளோ பேசிட்டு மட்டும் முடிச்சுக்கோங்க. ஓகே 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 ஜெயிக்க வாய்ப்பு இருக்குது. ஓகே இன்னும் 2 பாயிண்ட் தாங்க சேர்த்துக்கணும். ஜஸ்ட்டு 2 அப்பாடா நல்ல வேலை ஜெயிச்சிட்டோம். ஒரு மேட்சுக்கு 8 நிமிஷம் ஆகுது. நம்ம பட்டுன்னு வாழ முடிக்கணும் கைஸ். மேபி நான் இந்த வீடியோவில் முழுசாக அசால்ட் ரைஃபிள்ஸை வந்து நான் யூஸ் பண்ணாமல் இருந்தாலும் இருப்பேன். ஏன்னா ஒரு வீடியோ ஐ மீன் ஒரு கன்னுக்கு கிட்டத்தட்ட இவ்வளோ ஆயிடுச்சு. 8 மினிட்ஸ் ஆயிடுச்சு. நான் தான் லாஸ்ட்டு ரேங்க்கு வாங்க டிஆர்எஸ். இருங்க மெயில் என்னவோ வந்திருக்கு. காம்பன்சேஷன். ஓ டீம்மேட்ஸ் வேறு குவிட் பண்ணிட்டானுங்களா? காத்து இருந்து காலங்கள் போகுது. அடி எங்கே போகுது அப்படியே தான் இருக்குது. அதான் இந்த டேனை பார்த்து தான் இவ்வளோ லேட் ஆக்குவானுங்க. இல்லைன்னா 2 செகண்ட்லேயும் விட்டுருவானுங்க. நான் வேணா அப்பாடா நான் கட் பண்ண போனேன். ரஷ்ஷே வச்சுக்கலாம். கிராஸ் ஃபயரா? ஆகா நான் டிஆர்எச் எடுத்திருக்கேன். அங்கே ஃபஸ்ட் ஸ்னைப்பர் எடுத்துகிட்டு வந்துடுவானுங்களே. ஆகா ஆப்போசிட்டில் வர 3 ப்ரோ பிளேயர்ஸா? கடவுளே யானுமே ஸ்னைப்பர் மட்டும் வச்சுருக்கூடாது.
ஐயோ ஃபஸ்ட்டு பிளேயரே லோக்கஸ்ஸு. ஓகே நம்ம டீம்லேயே 2 ஸ்னைப்பர் 3 ஸ்னைப்பரு 3 மித்திக்கில் வச்சுருக்காங்க. மித்திக்கு இதெல்லாம் வச்சுருக்காங்க. பைசன் CP19 பைசன். ஓடுற ஓடிற ஓடு ஓடு பார்த்தீங்கன்னா நான் லோக்கஸுக்கு ஒரு லட்சமே சொல்லுவேன். ஏன்னா என்னோட மெயின் வந்து லோக்கஸ் செகண்டரி வெப்பன் வச்சுட்டேன். மித்திக் ஓடிடுற கைப்புள்ள ஓடிடுற கைப்புள்ள ஓடிடுற கால் புள்ள. ரொம்ப ஏங்க நம்ம கேம்ப் அடிப்போம். ஓடி ஸ்னைப்பர் டீலுக்கு ஸ்ட்ரைக்கர். ஐயோ நம்மளோட வர 1 பாயிண்ட் எக்ஸ்ட்ரா எச்சா இருக்கானுங்களே. ஸ்னைப்பர் வர்சஸ் டிஆர்ஹெச்ல ஸ்னைப்பர் ஜெயிக்காம டிஆர்ஹெச் ஜெயிச்சு. அந்த அளவுக்கு இது ஒரு நல்ல கன்று தான். KN40 மொக்க கன்னெல்லாம் வச்சு நம்மளை போடுறானுங்களே. ஓ ஷிட். இங்கே அவனை கண்டிப்பாக பார்த்துட்டான். மாவட்டம்னா அவனை கண்டிப்பாக பார்த்துட்டான். போட்டான் ஓடுறா சரி ஓடுறா. இதை எடுத்துட்டு ஓடுறா. ஓகே வந்து இதில் முட்டினவனுங்கன்னா சந்தோஷம், முட்டலைன்னா அவனுங்களுக்கு தான் சந்தோஷம். இந்த இடம் இங்கே இருக்கும். போடுறா யாருகிட்ட நீ மாறுறா. ப்ரோ பிளேயர்னா இதாண்டா ப்ரோ பிளேயரு. நம்மனா இங்கே இந்த கிரானைட்ஸை போட்டு விட்டுருவோம். ஓ ஷிட் நினச்சேன். இந்த இடமா நம்ம டீம்மேட்டு ஸ்னைப்பர் யூஸ் பண்ணிட்டு இருந்தேன். யோசிச்சா நான் தோற்றுருவேன் இந்த மேட்ச்சில். நம்ம தோக்குறதுக்கு தான் வாய்ப்பு இருக்குது. அவங்க நம்மளோட 5 பாயிண்ட்டு 4 பாயிண்ட் எச்சா இருக்கானுங்க. தெரிஞ்சு பெட்டு நம்மளை நோக்கி தான் வருதுன்னு நினைக்கிறேன். ஷிட் கிலோ ட்ரோன் வர என்னை ஏற்றா கண்டிப்பாக வந்து விட்டு போகுது. சே ஸ்னைப்பர் சவுண்டு கிடச்சில கைஸ். அதை வந்து முட்டும் போதே அப்படின்ட்டு அந்த ஸ்னைப்பர் சொல்கிற சவுண்டு கிடச்சி. இந்த டவரில் ஒருத்தமே ஸ்னைப்பர் மேபி அவன் லோக்கஸ் வச்சுட்டு இருக்க வாய்ப்பு இருக்குது. ஏன்னா லோக்கஸ்க்கு கால் இந்த நெஞ்சை தவிர எங்கேயாவது சுட்டா கிட்டத்தட்ட எல்லா ஹார்ட்டுமே போயிடும். போகும் எப்படா இது ஏதோ கிளிச்சு தாங்க கண்டிப்பாக சாவுடா. லோக்கஸ் பெட்டு ஓகே அங்கே. ஓ ஷிட் ஜஸ்ட் மிஸ்ஸு. ஓகே அங்கே ஒருத்தனுமே இல்லை. கண்டிப்பாக நான் தோக்க போகிறோம் விட்டுருங்க. ஓடிடுற மேலே ஓடிடுறா. ஒரு ட்ரிப் மேலே போட்டு நல்ல வேலை இங்கே வேறு எந்த என்ட்ரி பாயிண்ட்டும் இல்லை கைஸ் வர்றதுக்கு. உய்யோ சே ஒரே புல்லட் போய் பட்டுச்சு.
ஆனால் ஒரு புல்லட் தான் போட்டுச்சு, 2-3 புல்லட் போட்டுரும். என்னடா இந்த QQ9 அவன் வேறு எதோ இருக்குன்னு உடனே ஸ்விட்ச் பண்ணானே. ஸ்னைப்பர் போல. அவனுங்க நல்லா ஆடுறானுங்க, நம்ம டீம்மேட்ஸ் மாதிரி இல்லை. அவனை கண்டிப்பாக பார்த்துட்டான். என்ன பேசுது? ஐயோ தோத்துட்டோமா? 2 கன்னுக்கே இது 1/4 மணி நேரம் ஆயிடுச்சு. 1/4 மணி நேரம், 2 1/2 மணி நேரம், 2 4 4 8 அப்படின்னா 1 மணி நேரத்துக்கு வேறு 8 கன் தான் கேஸ் பண்ண முடியும். நான் கூட எல்லா கன்ஸையுமே ஒரு 5 நிமிஷம் தான் ஒரு மேட்ச் இருக்குன்னு நினச்சேன். அவள் 26 ரேங்க்கு குறைச்சி விட்டானுங்களே. சரி, நான் லோகஸ் எடுத்து ஸ்னைப்பிங் பண்ணியிருந்தேன். அந்த ஸ்னைப்பரையும் நான் தடுத்துருப்பேன். இல்லாட்டினா வரதான் நல்ல கண்ணாக எடுத்துருப்பேன். அடுத்ததாக வருவது M16. M16 எனக்கு ரொம்ப பிடிக்கும். ரெக்கமெண்டட் அட்டாச்மெண்ட்ஸ் போட்டால் பிடிக்கும். இந்த வார்ம் அப்னா என்ன டிஎஸ்எல்லே போவோம். சரி, பெட்ரோல்னு ஒரு இது இருந்தால் நல்லாயிருக்கும் மேப்பு. மறுபடியும் ஸ்டாண்ட் ஆஃபா? சே ஆகா, எதிரில் வேறு நல்ல பிளேயர்ஸாக இருக்கானுங்களே. ட்ரிப்பிள் வாக போகிறோமே. டெஸ்ட் பண்ணுவோம். இங்கே இருக்கலாம், அவ்வளோ தூரம். ஓகே, அக்யூரசி நல்லா தான் இருக்குது. ஓ ஷிட், நாட் குட். நம்ம டீம்மேட் ஸ்னைப்பர் அர்னாபு இல்லை நோ லோகஸ், ஒன்லி M16. ஓ என்ன வேஸ் வடக்கானெல்லாம் பேசுகிறேன். போடா மைக் ஆஃப் பண்ணுற. இது வந்து ஆட்டோமேட்டிக் கன்னாக இருந்திருந்தால் ஈஸியாக போட்டிருக்கோம். இது வேறு ஒவ்வொரு 3 புல்லட்ஸுக்கும் கேப் வேறு இருக்குது. இங்கே ஒற்றுமே இல்லை. இங்கே போட்டுடலாம் அப்படின்னு மேலே அப்படி கேம்ப் அடிக்கும். சே, 2 பேர் சேர்ந்தா என்ன வேஸ்ட் பண்ணுறது? இந்த டேங்க் மேலே அப்படியே ஏற முடியுது. இது எனக்கு தான் தெரிஞ்சிச்சு. ஒருத்தர் வர அங்கே வரணும். இந்த வழியில் ஓடனா என்னது? இங்கே ஓடணும், இங்கே ஓடணும். சரி, இங்கே ஓடணும். இங்கே இருப்பானா? இங்கே இல்லை. இப்போ இந்த பில்டிங்கில் இருப்பான்னு ஒரு மணி இருப்பான்னு தெரியும். சாவு ஜஸ்ட் மிஸ் கைஸ். உண்மையுமே சொல்கிறது பயங்கரமான க்ளோஸ் கால். எப்படா வந்த? நான் தான் இது போட்டேன்டா. ஐயோ, இது ஏகே.
2 பாயிண்ட்ஸ் எடுக்கணும் முன்னிருக்கு. மாணவ திரும்பிட்டா. எங்கிருந்துடா வரீங்க? ஏன்டா வரீங்க? வாங்கடாடே. இங்க ஓட்டம். போடு 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 போ. போடு. ஓ ஷிட், ஓ ஷிட். ஓகே, ஒரு அடி வாங்கல. ஓ ஜஸ்ட் not good. Clava. Friendly hunter-killer drone deployed. guys, நான் கொஞ்சம் நல்லா விளையாட ட்ரை பண்ணுறேன். இப்போ நான் அவ்வளோ கொஞ்சம் கமெண்ட்ரி கொடுக்க மாட்டேன். கேம்ப் அடிக்காமல் நான் கொஞ்சம் கேம்ப் தான் அடிப்பார் இங்கேயும் போய் அங்கே ஒரு தெரிந்த மாதிரி இருந்துச்சு. என்ன வைஃபை நல்லா தான் இருங்க கைஸ். இதுலேயும் ஏடிஎஸ் கொஞ்சம் நல்லா தான் இருக்கு. இன்னும் கொஞ்சம் மோசமாக இருந்தாலும் கொஞ்சம் நல்லா இருக்கு. ஏற முடியாது. நல்ல வேலை ஜெயிச்சிட்டேன். டிவிகே சிஎம் 2026 கரெக்டா நம்ம பேர் மாதிரியே இந்த வருஷம் ஆயிடுச்சு. அந்த டோ பார்த்தாலே எனக்கு என்ன திமிர் இருந்தா மக்களோட பணத்தை மக்களுக்கே திருப்பி கொடுப்பான். கொலையடிச்ச பணத்தை திருப்பி கொடுத்தா நல்லதுதான். இருந்தாலும் ஏதோ அது ரிவார்டு மாதிரி கொடுத்தான்னு பார்த்தீங்களா? அதான் என்னால் ஏற்றுக்கல. சரி, நான் கொஞ்சம் வண்ணத்தை கட்ட விரும்புகிறேன். M16 அடுத்து என்னப்பா? AK-117 எல்லாத்துலேயுமே வந்து நமக்கு நம்ம டைப் 25க்கு அடுத்ததாக தான் நம்ம எடுக்க போகிறோம். ஏன்னா இப்போ வந்து AK-117 வந்து M16க்கு பின்னாடி வந்துடும். இப்போ எப்படி இருந்தாலும் நான் உங்களுக்கு இந்த மாதிரி வந்தாலும் கட் பண்ணிடுறேன். சாரி, கட் பண்ணவே மறந்துட்டேன். கிராஸ் ஃபயர் ஆச்சை. இதெல்லாம் ஒரு மேப்பு. நல்லா தான் இருக்குது. ஆக்சுவலாக கேம்பர்ஸ்க்கெல்லாம் இந்த மேப்பு ரொம்ப பிடிக்கும். நானும் ஒரு கேம்பர் தான் கைஸ். எனக்கு இந்த மேப்பு ரொம்ப பிடிக்கும். பட் இப்போ நான் வந்து இந்த சேலஞ்ச் பண்ணுறதுனால எனக்கு இது அவ்வளோ பிடிக்குது. ரீகாயில் இந்த கன்னில் கொஞ்சம் அதிகம் தான். பார்த்தீங்களா, அப்படியே மேலே கூட்டிகிட்டு போயிடுது. அண்ட் அக்யூரஸியும் அவ்வளோவா நல்லா இருக்காதுன்னு நினைக்கிறேன். நம்ம டீமில் ஒரே ஸ்னைப்பர் வந்துருக்கானே. இப்போ ஸ்னைப்பர் வச்ச அடப்பாவி. ஒரு செகண்ட் நான் கூட ஸ்னைப்பர் நினச்சி இப்போ சந்தோஷப்பட்டேன். இந்த மேட்ச் எந்த காம்ப்ளிகேஷனுமே இல்லாமல் முடிச்சு.
ஒரு கில்லாவது நீ தான் எடுக்க விடுங்கடா. ஒன்று மைனர் அசிஸ்ட் இல்லைன்னா மேஜர் அசிஸ்ட், எல்லாமே அசிஸ்ட் மட்டும்தானா? இந்த மாதிரி எடுக்கிறதுனால இப்போ அவனும் லாவார் யூனிட்ஸா? ஒருத்தனையுமே காணோம். காணதான சொன்ன வராதேங்க சொல்லுடா. போடா போடா. அவன் எங்க இருக்கான்? நம்ம இங்கேயே வந்து கேம்ப் அடிப்போம். செஞ்சு இந்த மேட்ச் நம்ம ஒரு எஃபர்ட்டும் போட்டாங்க. அது இந்த கன்னும் வர கேவலமாக இருக்கு. ஒரு அட்டாச்மெண்ட்ஸுமே இல்லை. அட்லீஸ்ட் டேமேஜாவது கொடுக்குறாங்க. எங்கடா இருக்கீங்க? வராதீங்கடா டே. இங்கேயும் ஒருத்தனும் இல்லை. சும்மா இங்கே போய் பார்ப்போம். அங்கேயும் ஒருத்தனும் இல்லை, இங்கேயும் ஒருத்தனும் இல்லை, எங்கேயுமே ஒருத்தனும் இல்லை. எவனோ ஒருத்தனை கொண்டிருக்கான். ஏய் enemy UAV spotted. Our sentry gun has been destroyed. We've taken the lead. Allez. அப்பாடா இப்போ ஆமோ கொடுப்பாங்க. மேனோ வரும் எடுக்க முடியாது. ஏன்டா கொன்னீங்க? M4 உனக்கு கேவலமான கொன்னிட்டு தப்பு சொல்லிட்டு எவ்வளோ நீங்க M4 பாருங்க. இந்த சேலஞ்ச் நான் நினச்சோட ரொம்ப கஷ்டமாக இருக்கு. ஓகே மேஜர் அசிஸ்டா? நான் கண்டிப்பாக லாஸ்ட் பிளேஸாக தான் இருப்பேன். நான் கன்ஃபார்மாக சொல்கிறேன். போகலாம் ரமேஷ், கண்டிப்பாக சொல்கிறேன். நான் லாஸ்ட்டாக தான் இருப்பேன். நம்மளோட யார் தான் இந்த இதில் கேவலமாக விளையாடிப்பா. ஓகே 28 சொன்னேன்ல கைஸ். இப்போ என்ன இருக்குது? நம்ம எவ்வளோ கன் தெரியுமா கைஸ் முடிச்சிருக்கோம்? 1 2 3 4 கன் முடிச்சிருக்கோம். நம்ம பேசாமல் ஒரு வீடியோவுக்கு 5 கன்னு வச்சு முடிச்சிடுவோமா? சரி, நம்ம ஏகேவோட நிப்பாட்டிடுவோம். அதுக்கப்புறம் நான் நார்மலாக இது நார்மலாக வேணாம் கைஸ். இந்த சேலஞ்சு முடிக்கு நான் அசால்ட் ரைஃபிள்ஸ்லாம் நான் ஒன்றுமே விளையாட மாட்டேன். ஏன்னா அதுக்கப்புறம் கன்ஃபியூஸ் ஆகிடும்.
நான் உங்களுக்கு இப்போ கட் பண்ணுறேன். ஓகே வந்தாச்சு. நம்ம இப்போ வந்து நியூக்கு வந்து போக போகிறோம். எனக்கு தெரிஞ்சு நம்ம சேனல்லே இதுதான் வந்து மோஸ்ட் லாங்கஸ்ட் வீடியோன்னு நினைக்கிறேன். AK-47 அடுத்து இருக்கிற கன்னை நான் முடிச்சுட்டு இந்த வீடியோ முடிச்சுக்கலாம். ஓகே நல்லா தான் இருக்கும்னு நம்புவோம். நல்லா தான் கேஸ் இருக்குன்னு நினைக்கிறேன். பார்ப்போம். ஓ ஷிட், ஸ்ட்ரைக்கர். நம்ம அவங்கள பேச போனோம்னா நம்மளை வச்சு அடிக்கிறதுக்கு ரொம்ப வாய்ப்பு இருக்குது. நான் அங்கே போய் ஸ்னைப்பிங்கும் பார்க்க முடியாது. எனக்கு பிடிச்ச வேலைலாம் இப்போது இந்த சேலஞ்சுனாலே வீணாக போகுது. புல்லட்டு தான் வேஸ்ட். சாவுடா. நம்ம பேசாமல் கேம்ப் அடிக்கிறதெல்லாம் விட்டுருவோம். டேய் யாரா நீ? எல்லாருமே ரமேஷை தாங்க வச்சுட்டு இருக்கானுங்க. எங்கடா இருக்க? இன்னொருத்தவங்களை இப்போ போட்டானே, எங்க இருக்கா? சாப்பிட அப்பாடா. ஓ ஷிட், ஸ்டென்னா என்ன கேஸ்? ஒன்று எல்லாருமே ஸ்டென்னை வைக்கிறானுங்க, இல்லைன்னா இது வைக்கிறானுங்க, ரேம் 7 வைக்கிறானுங்க. போடா நம்ம போய் அப்படியே இங்கே போட்டு வந்துடும். இங்கே திரும்ப அவ்வளோ வரமாட்டானுங்க. ஏன்னா நம்ம டீமேட்ஸ்லாம் முன்னாடி தான் இருப்பாங்க. மேஜர் அசிஸ்ட். வாடாடே எந்த பக்கம் தான் வர? உங்களுக்கு போன பார்த்தேனே. ஓ சுத்தி எப்படி வந்த பாவி? இதை அப்படியே போட்டு வந்துட்டானே. சரி நம்ம என்ன பண்ணுவோம், டைரக்ட் சிக்கமா இல்லை ஆமாம் சிக்கமா. சிக்கத்தை வச்சு சிக்கன் கொடுக்குறானுங்களே. ரொம்ப சிக்கமாக இருக்கு. நோ கேம்பஸ். மேபி இங்கே கீழே குதிக்கல. ஓ அது நம்ம டீமுக்கு, அது நம்ம இதுன்னு தான் நினச்சேன். ஐ மீன் நம்ம எதுலேருந்து தான் நினச்சேன். ப்ளீஸ் ஓட்டிட்டோ ஸ்பான் பாயிண்ட் வர இவங்களுக்கு மாற்றிக்கிட்டே இருக்கானுங்க. ஆனவங்கன்னா நான் பேசாமல் இந்த பில்டிங்லேயே தங்கிடலான்ட்டு இருக்கேன். இந்த ட்ரிப்மைன் சுடும்போது வச்ச சவுண்டு கூட கேட்க மாட்டேங்குது கேஸ். சாவடா சூப்பர். ஓ ஷிட் ஜஸ்ட் மிஸ், டபுள் கில். சே அங்கேருந்து அடிச்சான் ராமா. ஓ இங்கே வர வாய்ப்பு இல்லை. ஓகே மேட்ச் முடிஞ்சு சூப்பர் விக்ட்ரி. யார் ஃபஸ்ட்டு? டேடியா? லாட்ச்மேனா? எனக்கு லாட்ச்மேனை பிடிக்காது. ஏன்னே தெரில கைஸ். லாட்ச்மேன் நல்லா தான் இருக்குது, பட் இருந்தாலும் எனக்கு பிடிக்க மாட்டேங்குது. ஏன்னே தெரில. ஓகே நமக்கு லைக் பண்ணவங்களுக்கு எல்லாமே திருப்பி நம்ம லைக் பண்ணால் தான் கைண்ட்னஸை ஸ்ப்ரெட் பண்ண மாதிரி.
நான் என்ன தெரியுமா கைஸ் நினச்சேன், நம்ம விளையாடுறத பார்த்துட்டு இது நம்ம அப்படியே கிராண்ட் மாஸ்டர் 3K போயிடுவோம். அவ்வளோ டெத்து மாஸ்டரா, சரி நம்ம அவ்வளோ நல்லா விளையாடுவோம்னு நினச்சேன். பார்த்தா அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லை. இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம ASM 10க்கு அடுத்ததாக இருக்கிற கன்று தான் நம்ம விளையாடணும்னு நினைக்கிறேன். ஆனால் அப்படி தான் அது காட்டுது. இந்த கன்னோட நம்ம இந்த வீடியோவை கண்டிப்பாக நம்ம முடிச்சுக்கிறோம். ஷூட் ஹவுஸே போகலாம். ஏன்னா அப்பாகலிப்ஸ் மேப்பு எனக்கு அவ்வளோ பிடிக்கல. இதோட ஷூட் ஹவுஸ் போடுங்களா, ஓகே அப்பாடா. சே நான் ஃபஸ்ட்டு இது ஃபஸ்ட்டு நான் CODM டவுன்லோட் பண்ணும்போது நான் கார் டேட்டில் ஸ்பெஷலிஸ்ட் கைஸ். அவ்வளோ சூப்பராக நான் விளையாடுவேன். மெயினாக கிராஸ் ஃபயரில் நான் கார் டேட்டை வச்சு நல்லா விளையாடுவேன். பட் இப்போல்லாம் எனக்கு கார் டேட்டே பிடிக்க மாட்டேங்குது, ஏன் தெரில. எனக்கு SMGC அவ்வளோ பிடிக்க மாட்டேங்குது கைஸ். மெயின் இந்த LMG அசால்ட் மட்டும்தான் எனக்கு அவ்வளோ பிடிக்குது. ஓகே ADS டைம் நல்லாயிருக்கு, சென்சிட்டிவிட்டி நல்லாயிருக்கு, கிட்டத்தட்ட எல்லாமே ஓகே தான். ஓடுறா ஓ ஸ்னைப். ஏய் ஏன்டா இப்படி பண்ணுறீங்க? ரெட்டி கேமாரா நம்ம ஸ்பான் பாயிண்ட்லேயே வந்து அவனுக்கு அடிக்கிறானுங்களே. நான் மெயின் பாயிண்ட்லேயே அடிக்க முடியும். நம்ம இந்த மாதிரி ஸ்னைப்பர் ஸ்பாட்ஸ்லாம் போக வேணாம், அடிச்சுட்டு அனுப்பிடுறானுங்க. இந்த மேட்ச் நம்ம கண்டிப்பாக தோப்போம். அவனுக்கு 15 நம்ம ஜஸ்ட் 7. ஐயோ குக் ஷாட்டு. Heads up, enemy wraps deployed. எனக்கு வந்து இந்த மேட்ச் கண்டிப்பாக சீக்கிரமாக முடிஞ்சிருந்தோம் கைஸ். முடிஞ்சிடும் கைஸ். அவங்க நல்லா விளாட்றாங்க நம்ம டீம். நானும் தான் கேவலமாக விளாட்றேன். ஒரு நிமிஷம் கைஸ், நான் போய் பாத்ரூம் போயிட்டு வந்துடுறேன். ஓகே கைஸ், போயிட்டு வந்துட்டேன். ஓ அது எனிமிஸ் டான் பால் கைஸ். நான் கூட ஸ்டார்ம் என்னடா கைஸ், இந்த ரமேஷ் அவ்வளோ நல்லாவா இருக்கு. இதுதான் இன்னும் 7 பாயிண்ட் தான் நான் போட்டுருவோம். ரேசர் பேக்கா, ரேசர் பேக் அவ்வளோ நல்லா தான் இருக்கு. நல்லா தான் இருக்கும். அதெல்லாம் முடிஞ்சு. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிக்கோங்க. உங்கள் ஃபேவரட் கன் அண்ட் உங்கள் ஃபேவரட் கேம் என்னன்ட்டு எப்படி கமெண்ட் பண்ணிடுங்க. மேபி நான் நெக்ஸ்ட் வீடியோ வந்து நீங்கள் கமெண்ட் பண்ண கேமை கூட நான் போடலாம். அண்டு இந்த சீசன் இப்போ நம்ம புதுசாக ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். இப்போ நான் நல்லா ஞாபகம் வச்சுருக்கேன். ASM 10லேருந்து இப்போ அடுத்த கணக்கு போயிட்டே இருக்கணும்.
அவ்வளோதான் கைஸ் இந்த வீடியோ. சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க மெயினாக சேனலுக்கு. பாய்.